சத்துணவு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த தினமலர் நடத்திய ஓவிய போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் ஓவிய திறமையை வெளிப்படுத்தினர். தினமலர் நாளிதழ் மற்றும் ஹார்லிக்ஸ் சத்துணவு இயக்கம் இணைந்து மாணவர்களிடையே ஓவிய திறமையை வளர்க்கவும் சத்தான உணவுகளை மாணவர்கள் மனதில் பதிய வைக்கவும் சத்துணவு விழிப்புணர்வு ஓவிய நிகழ்ச்சியை நடத்தியது. மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் நடந்த ஓவிய போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் தங்கள் பெயரை முன்பதிவு செய்தனர். போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஓவியம் வரைவதற்கான சார்ட் இலவசமாக வழங்கப்பட்டது. ஓவியங்கள் வரைவதற்கு 90 நிமிடங்கள் கால அவகாசம் தரப்பட்டது. ஓவியம் வரைய ஒதுக்கப்பட்ட கால நேரத்திற்குள் மாணவ மாணவிகள் கிரேயான்ஸ், வாட்டர் கலர் பென்சில் கொண்டு தங்கள் மனதில் உதித்த கற்பனையை வண்ணமயமாக பல்வேறு விதமான காய்கறிகள், பழங்கள், உணவு வகைகள், உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை ஓவியமாக தீட்டினர். ஐந்து ஓவிய ஆசிரியர்கள் சிறந்த 50 ஓவியங்களை தேர்வு செய்து பரிசு கூப்பன் வழங்கினர். இந்த ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சத்துணவுல என்ன இது பயன் இருக்குன்றது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. இதனால நமக்கும் ரொம்ப பயன், எங்க டேலண்ட்டையும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல போட்டியா இருந்துச்சு. சத்துணவு விழிப்புணர்வுன்ற டாபிக் ஒரு நல்ல தலைப்பு. என்னோட டேலண்ட் வெளிப்படுத்துறதுக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. நம்ம நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டாலே போதும், நம்ம எந்த ஒரு நோயுமே இல்லாம நல்லா சந்தோஷமா இருக்கலாம். இங்க தினமலர் கண்டக்ட் பண்ண காம்படிஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஹெல்த் நல்ல ஃபுட் பத்தி சொன்னாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் தினமலர் அண்ட் ஹார்லிக்ஸ். சத்துணவின் அவசியம் குறித்து குழந்தைகள் மத்தியில் பெற்றோரின் கடமைகள் எவை, எவ்வாறு உணவுப் பொருட்களை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது, பெற்றோர் எவ்வாறு தங்கள் உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் போன்ற பல்வேறு பயனுள்ள தகவல்களை மகப்பேறு மருத்துவ நிபுணர் சுஜாதா சங்குமணி எடுத்துரைத்தார்.